الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1445 ரஜப் மாதம் 21ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் முஹ்சின் அல் காசிம் அவர்கள் அவதூறு எனும் நிகழ்வும் மானம் பாதுகாக்கப்படுவதற்கான விதிகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து, தனிமையிலும் கூட்டாக இருக்கும் போதும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை படைத்து அவைகளுக்கு மத்தியிலே சில ஏற்றத்தாழ்வுகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த வகையிலே வஹைருன் நாசி, மனிதர்களிலே சிறந்தவரும் அல்லாஹுக்கும் மிகவும் நேசத்துக்குரியவர்களாக இருப்பவர்கள் நபிமார்களாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக சஹாப் நபியுடைய தோழர்களாக இருக்கிறார்கள். பெண்களிலே மிகவும் சிறந்தவராகவும் அல்லாஹுவால் மிகவும் சங்கைக்குரியவராகவும் இருக்கக்கூடியவர்கள் நபியுடைய மனைவிமார்களாக இருக்கிறார்கள். அந்த நபியுடைய மனைவிமார்களிலும் மிகவும் விருப்பத்துக்குரியவர்களாக உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹுடைய நடைமுறையை, வழிமுறையை நாம் பார்ப்போமானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களை சோதனைக்குட்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அடியார்கள் சோதனைக்குட்படுத்தப்படக்கூடியவர்களாக இருப்பதை நாம் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஐயுன் நாசி அஷத்து பலாஆ, சோதனையால் மிகவும் கடுமையாக சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டபோது அவர்கள்தான் நபிமார்கள். அதற்கடுத்தவர்கள் அதற்கு அடுத்தடுத்த தரத்திலே இருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஹிஜ்ரி 6வது வருடம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மிகவும் பிரமாண்டமான பெரியதோர் சோதனை. அது இந்த சமுதாயத்துக்கு இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அது சோதனையாக இருக்கிறது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கஸ்வத் பனி அல் முஸ்தலக் என்ற அந்த யுத்தத்திலிருந்து திரும்பி வருகின்ற போது, அந்த யுத்தத்திலே அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கூட இருக்கிறார்கள். அந்த யுத்தத்திலிருந்து மீண்டு வருகின்ற வேளையிலே மதீனாவை அண்மித்த போது, அன்று இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவிலே ஓய்வெடுத்திருக்கின்ற போது, அந்த இரவிலே மதீனாவுக்கு போகலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள். அந்த இரவிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் தூரம் செல்கிறார்கள். அங்கே சென்று அவர்களுடைய தேவையை நிறைவேற்றிவிட்டு வருகின்ற போது, அவர்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஹவுதஜ் என்ற அந்த ஒட்டகத்துக்கு மேலால் வைக்கக்கூடிய அந்த கூடாரம் சஹாபாக்களையும் காணவில்லை. இந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனிமையிலே நிற்கிறார்கள். அவர்கள் எண்ணுகிறார்கள், எங்களை விட்டு பயணத்திலே சென்றவர்கள் மீண்டு வரலாம் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த இடத்திலே நிற்கிறார், அதாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும், அதாவது பாரம் குறைந்தவர்களாக இருந்ததன் காரணமாக அந்த ஒட்டகத்துக்கு மேலால் இருக்கக்கூடிய அந்த ஆயிஷா நாயகி இருக்கக்கூடிய அந்த கூடாரத்துடைய பாரம் அவர்களுக்கு விளங்காததன் காரணமாக அவர்கள் பிரயாணத்தை தொடர்ந்து சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ மிகவும் சிறிய வயதுடையவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஆயிஷா நாயகியுடைய வயசோ வெறும் 12 வயசாக இருக்கிறது. இந்த நேரத்திலே இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலே போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்ற எண்ணத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்திலே நிற்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்திலே இருக்கின்ற போது
சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அதிகமாக தூங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழும்பிய போது அங்கே அதாவது படையினரை காணவில்லை, தோழர்களை காணவில்லை. அங்கே பார்க்கிறார்கள், ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு வந்து பார்க்கின்ற போது அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருக்கிறார்கள். அவர்கள் உறக்கத்திலே இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஹிஜாபுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னால் அந்த நபித்தோழர் அந்த தூங்கக்கூடிய மனிதரை பார்த்து அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று தெரிந்ததும் உடனடியாக முகத்தை திருப்பியவர்களாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறுகிறார்கள். இந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள். உடனே திரும்பி செல்வதற்காக ஆயத்தமாகுமாறு அந்த நபித்தோழர் கூறுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, எனது அந்த அதாவது அபாயா மூலமாக, அந்த ஆடையின் மூலமாக எனது முகத்தை நான் மறைத்துக் கொண்டேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடன் அவர் வேறு எந்த வார்த்தையையும் கூறவில்லை, மாறாக நாம் நமது இடத்துக்கு திரும்பிச் செல்வோம் என்ற அந்த வார்த்தையை தவிர வேறு ஒரு வார்த்தையை நான் கேட்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாட்சியம் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நபித்தோழர் சஃப்வான் இப்னு முஅத்தல் அவர்களை பற்றி கூறும்போது கூறுகிறார்கள், சஃப்வான் அவர்கள் வீரமிக்கவராக, ஒரு நல்ல மனிதராக, ஒரு சிறந்த மனிதவராக இருந்தார் என்று அவருடைய புகழை பற்றி கூறுகிறார்கள். தனது ஒட்டகத்தை அதாவது கீழே இறக்குகிறார்கள். அதற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஒட்டகத்திலே ஏறியதற்கு பின்னால் மதீனாவை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே படையினரை வந்து சேருகின்ற வேளையிலே அது லுஹருடைய வெளிச்சமான நேரமாகிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனிமையிலே அங்கே இருப்பதை விட மதீனாவை நோக்கி அந்த சஹாபியுடன் புறப்பட்டு வருவதுதான் அவருக்கு ஏற்றமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது என்று அந்த கருத்தை கூறுகின்றார்கள். இந்த சூரியன் வெளிச்சமாகி அந்த பகலாகக்கூடிய நேரத்திலே மதீனாவை நோக்கி வந்ததற்கு பின்னால் அங்கே ராசுன் நிஃபாக், முனாஃபிகீன்களின் தலைவன் உபய் இப்னு சலூல், அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்பவர் ஆயிஷா நாயகியுடைய வருகை தாமதமானதை பற்றி கண்டதற்கு பின்னால் நபித்துவத்தின் புனிதத்துவத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலே அங்கே ஆயிஷா நாயகியை பற்றி அபாண்டம் சுமத்துகிறார்கள், அவதூறு சொல்லி பரப்புகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் அங்கே செய்திகள் எல்லாம் காற்றில் தீயாக பரவுகிறது. ஆயிஷா நாயகியுடைய அந்த கற்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய முறையிலே அவர்களை அவதூறு சொல்லப்பட்டு செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, முஃமின்களுடைய வார்த்தையிலே, முஃமின்களுடைய இந்த உள்ளத்திலே இந்த செய்திகள் காது கெட்டிய போதெல்லாம் அவர்கள் கூறினார்கள், சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், நீயே மிக பரிசுத்தமானவன், இந்த செய்தி பெரும் அவதூறாக இருக்கின்றது என்று முஃமின்கள் கூறிக்கொண்டார்கள். முனாஃபிகீன்களுடைய செய்தியை கேட்டவர்கள் எல்லாம் நபித்துவத்தின் புனிதத்துவத்துக்கு, அருமை மனைவியுடைய கற்புக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய முறையிலே செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு சந்தேகமான விடயம் அல்ல. நிச்சயமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையிலே சிறு வயதுடைய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். பயணத்திலே இருந்த தோழர்களை இழந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த சஹாபி தோழர் அழகான முறையிலே நடந்து கொண்டு அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவுக்கு அழைத்து வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவை வந்து சேர்ந்ததற்கு பின்னால் அவர்களுடைய உடலிலே நோய், அதாவது நோயை உணர்கிறார்கள், உடலிலே வலியை உணர்கிறார்கள். இவ்வாறாக ஒரு மாதம் வீட்டிலே தரித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு காற்றாய் பரவக்கூடிய இவர்களுக்கு தெரியவில்லை. மாறாக அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த நேரத்திலேதான் அவர்கள் உணர்கிறார்கள், நபியுடைய இரக்கமும் கருணையும் பாசமும் மாற்றம் ஏற்படுவதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்கிறார்கள். ஆரம்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் நபி அவர்களுடைய இரக்கமும் பாசமும் ஒருவாறாக இருந்தது. இப்போது அதிலே மாற்றம் ஏற்படுவதை அவர்கள் உணர்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக
ஒரு நபியுடைய இரக்கம் குறைவை உணர்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வலியால் அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். இந்த நேரத்திலேதான் ஒருவர் நுழைகிறார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த போக்கிலே மாற்றத்தை அவர்கள் உணர்ந்ததன் காரணமாக ஒரு மனிதர் உணர்ந்து, அதாவது நபி அவர்கள் அவருடைய வீட்டுக்கு நுழைந்து கேட்கிறார்கள், லிமன் இந்தஹா, ஆயிஷாவிடத்திலே யார் இருக்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு அவருக்கு என்ன என்று ஏதோ ஒரு வார்த்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தர்களே, இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியுடைய அன்பிலே குறைவை கண்டவர்கள். இந்த நேரத்திலே அவர்கள் மிகவும் சிந்தனையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நோய் படிப்படியாக கொஞ்சம் குறைகிறது. இந்த நேரத்திலே உம்மு மிஸ்தாஹ் என்ற நபி தோழி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே நுழைந்து அவர்கள் கூறுகிறார்கள், இந்த இட்டுக்கட்டப்பட்ட அவதூறு செய்தியை அவர்களிடத்திலே கூறிய போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு நோய் குறைந்து வருகின்ற வேளையிலே இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் மிகவும் கடுமையாக நோய்க்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நுழைகிறார்கள். இப்போது கடுமையாக நோய்வாய்ப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியிடத்திலே கேட்கிறார்கள், அதனூலி அன் ஆதி அபவைய, எனது தாய் தந்தையரிடத்திலே எனது பெற்றோரிடத்திலே செல்வதற்கு நீங்கள் அனுமதி அளிப்பீர்களா என்று கேட்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள். இந்த அவதூறு செய்தியை பற்றி உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தனது பெற்றோருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அப்போது தாயிடத்திலே கேட்கிறார்கள், யா உம்மதா, எனது அருமை தாயே, மக்கள் கூறக்கூடிய செய்தியை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கூறிய போது அந்த செய்தி இவ்வாறுதான் கூறப்படுகிறது என்று தாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷாவுடைய சோதனையோ ரலியல்லாஹு அன்ஹா சோதனை மிகவும் கடுமையாகிறது. அவருடைய கற்புக்கு பாதகம் விளைவிருக்கிறது. மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். உண்மையிலே ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே அவள் மிகவும் சொந்தமாக, மகத்துவமாக, தனித்துவமாக அவருடைய மார்க்கமாக இருக்கிறது, அவருடைய மானமாக இருக்கிறது. அவருடைய சிறப்பும் அழகும் கற்பை பாதுகாப்பதிலே தான் இருக்கிறது. எனவே கற்பை குத்தி காட்டுகின்ற போது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, மிகவும் கவலையான ஒரு இக்கட்டான நிலையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். 2 இரவு ஒரு நாள் முழுமையாக அழுது அழுது அவர்களுடைய கண்களில் உள்ள கண்ணீர் சொட்டுகள் எல்லாம் நிறைவு பெற்று விடுகிறது. தூங்கவில்லை. தனது தாய் தந்தையினர்கள் இந்த ஆயிஷா நாயுடைய நிலைமையை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே இந்த அவதூறு என்பது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பது ஆயிஷா நாயகி அவர்களை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கியது. மூமினான பெண்கள் அழுகிறார்கள், நபியுடைய மனைவிக்கு இந்த கெதியா என்று அழுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே பெற்றோர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு இருக்கின்ற போது ஒரு அன்சாரி தோழி பெண்மணி நுழைகின்றார்கள். நுழைந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே வருகை தந்து அழுகிறார்கள். அவருடைய கவலைகளை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த செய்தியை கேட்டு மிகவும் சங்கடத்துக்குள்ளாகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மௌனமாக கவலையிலே ஆழ்ந்திருக்கிறார்கள். யாரிடமும் எதனையும் பேசவில்லை. இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியின் காரணமாக அதிக கவலைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். வகையை பொறுத்தவரையிலே அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய வகை செய்தி கூட 1 மாதங்கள் தடைப்பட்டு விட்டது. நபியுடைய கவலை மேலும் அதிகரித்து விட்டது. இவ்வாறான கவலையிலே இருக்கின்ற வேளையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உசாமா இப்னு ஸைத் அவர்களையும் அழைத்து நபி அவர்கள் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். இப்போது ஆயிஷா நாயகியோ தனது தந்தையுடைய வீட்டிலே இருக்கிறார்கள், நபி அவர்களே அவர்களுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். 2 நபி தோழரிடத்திலும் ஆலோசனை கேட்டு ஜாரியா, அதாவது ஆயிஷா நாயகிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடத்திலே யா பரீரா, அதாவது ஆயிஷா நாயகி பற்றி கேட்கிறார்கள். அவரை பற்றி ஏதும் சந்தேகம் கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அதே போன்று உம்முல் முஃமினீன் ஸைனப் பின்த் ஜஹஷ் அவரிடத்திலும் கேட்கிறார்கள். மா அலிம்தி
ஏதாவது ஆயிஷா நாயகத்திலே குறை கண்டாயா, ஏதாவது இது போன்ற செய்திகளை கேள்விப்பட்டாயா என்று கேட்டபோது, அன்பார்ந்தவர்களே, இருவரும் நாங்கள் ஆயிஷா நாயகிடத்திலே எந்த குறையையும் தவறையும் காணவில்லை என்று பரிசுத்தத்தை அவர்கள் சாட்சியப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தந்தையுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே போகிறார்கள். போய் சலாம் கூறுகிறார்கள். சலாம் கூறிய போது ஆயிஷா நாயகி அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நான் பரிசுத்தமானவள் என்ற செய்தியை கூறுவதற்காக நபி அவர்கள் வருகிறார்கள் என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சாட்சியம் வைத்து கூறுகிறார்கள். அந்த இடத்திலே இருந்து ஆயிஷாவை பார்த்து யா ஆயிஷா, ஆயிஷாவே என்று அழைத்து கூறுகிறார்கள். எனக்கு கேள்விப்பட்ட செய்திகள் இவ்வாறு இருக்கிறது. இந்த அவதூறு செய்தியை பற்றி கூறுகிறார்கள். நீ உண்மையிலே இதிலிருந்து பரிசுத்தமானவள் என்றால் அல்லாஹ் உன்னை பரிசுத்தப்படுத்துவான். அல்லது மக்கள் சொல்லக்கூடிய முறையிலே செய்திகள் அமைந்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவாயாக. ஒரு மனிதன் பாவம் செய்து பாவத்தை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்தால் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வான் என்று நபி அவர்கள் அருமை மனைவிக்கு அங்கே இந்த அவதூறு சம்பந்தப்பட்ட நிலையிலிருந்து வெளியேறக்கூடிய விடயத்தை அங்கே முன்வைக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டதற்கு பின்னால் நபி அவர்கள் சென்று விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூறிய வார்த்தைகளை கேட்டு அதிகம் கவலைப்படுகிறார்கள். கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. எந்த அளவுக்கென்றால் கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு கண்ணீர் இல்லாமல், அதாவது கண்ணீர் முடியக்கூடிய அளவுக்கு அழுது அழுது கவலையிலே இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக நிலைமைகள் இருக்கின்ற போதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தந்தையிடத்திலே சென்று, எனது தந்தையே, நபி அவர்கள் கூறிய இந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நீ பரிசுத்தமானவள் என்றால் அல்லாஹ் உன்னை பரிசுத்தப்படுத்துவான். அல்லது தவறு செய்தவளாக இருந்தால் பாவ மன்னிப்பு கோர், அல்லாஹ் மன்னிப்பான் என்ற இந்த செய்திக்கு என்ன கூறுவேன் என்று கூறிய போது அருமை தந்தை கூறுகிறார்கள், வல்லாஹி மா அதிரி, அல்லாஹ் மீது ஆணையாக நான் நபி அவர்களுடைய வார்த்தைக்கு என்னதான் கூறுவேன் என்று அங்கே மௌனிக்கிறார்கள். அடுத்ததாக தாயிடத்திலே போய் அன்பு தாயிடத்திலே கேட்கின்றார்கள், நபி அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு எவ்வாறு பதில் கூறுவேன் என்று கேட்டபோது அவர்களும் அல்லாஹின் மீது ஆணையாக நான் என்ன வார்த்தை கூறுவேன் என்று அவர்களும் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். மூன்றாவதாக ஆயிஷா நாயகி அவர்கள் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அனைத்தையும் பரம் சாட்டுகிறார்கள். அப்போ பரம் சாட்டி விட்டு கூறுகிறார்கள், அந்த பெற்றோரிடத்திலே தாய் தந்தையிடத்தில் கூறுகிறார்கள், உண்மையிலே நான் இப்போது என்னதான் கூறினாலும் உங்களுடைய உள்ளத்திலே அவதூறு சொல்லப்பட்ட செய்தி உறுதியாகிவிட்டது. அதனை உண்மைப்படுத்துகிறீர்கள். நான் உண்மையிலே பரிசுத்தமானவளாக இருந்தால் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஆனால் நீங்கள் உண்மைப்படுத்த மாட்டீர்கள். ஆனால் அல்லாஹ் என்னை பரிசுத்தமானவன் என்று கூறினால் நீங்க உண்மைப்படுத்துவீர்கள் என்று எந்த வார்த்தையும் கூற முடியாமல், எதை கூறினால் உண்மைப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழலிலே இருந்து கொண்டு இவ்வாறு கூறிவிட்டு ஆயிஷா நாயகி அவர்கள் கூறினார்கள், அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் எனக்கு கூற முடியாது. ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமைதான் தீர்வு என்று கூறிவிட்டு அவர்கள் உறங்கிவிட்டு என்று கூறிவிட்டு உறக்கத்திலே அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா நாயகியை பொறுத்தவரையிலே தனது தீனை பாதுகாத்து தனது கற்பையும் பாதுகாத்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற உறுதியான எண்ணத்துடன், அழகான எண்ணத்துடன் இருந்து அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்துடன் அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்துவான், அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துவான் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக இருக்கின்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் அன்பார்ந்தவர்களே எங்கும் வெளியே புறப்படாமல் மௌனமாக வீட்டிலே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ்வின் மூலமாக ஆயிஷா நாயகி பரிசுத்தமானவர்கள் என்று கூறும் வரைக்கும் அவர்கள் எங்கேயும் புறப்படாமல் பேசாமல் தனிமையிலே இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே தான் நபி அவர்களுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி செய்தியை கொடுக்கிறான். இந்த நேரத்திலே நபியர்கள் சந்தோஷமாக சிரித்தவர்களாக அங்கே வந்து அப்ஷிரி யா ஆயிஷா, ஆயிஷாவே உனக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று நல்ல செய்தியை கூறிவிட்டு கூறுகிறார்கள், அல்லாஹ் உன்னை பரிசுத்தமானவன் என்று பரிசுத்தப்படுத்தி விட்டான் என்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த ஆயிஷா நாயகி அல்லாஹுக்கு வழிபட்டதன் காரணமாக, தன்னுடைய கற்பை பாதுகாத்ததன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தான். அல்லாஹ் அவருடைய கற்புடைய, அதாவது பத்தினித்தனத்தை அல்லாஹ் நிரந்தரமாக்கி வைத்தான். நபியுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பானவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நல்ல செய்தி வந்துவிட்டது. நபி அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அதாவது ஆயிஷா நாயகி பரிசுத்தமானவர்கள் என்ற செய்தி வந்ததற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய விடயத்திலே ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டு ஓதப்படும் என்று நான் எண்ணவில்லை என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் முனாஃபிகீன்களின் தலைவனோ அவருக்கு மிகவும் கடுமையான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்தியையும் இந்த செய்தியுடைய இணைத்து கூறியிருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நபியுடைய மனைவிமார்கள் மகத்துவம் மிக்கவர்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்தை கொடுத்ததற்கு பின்னால் இந்த நபித்துவத்திலேதான் முனாஃபிக்கின்கள் சந்தேகம் கொண்டார்கள். இதன் காரணமாக இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது மனைவியை பற்றி அவதூறு சொன்னதெல்லாம் காரணம் நபியை கேவலப்படுத்த வேண்டும், நபியை துன்பப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு அவதூறு செய்திகளை எல்லாம் முனாஃபிக்கீன்கள் பரப்பினார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையிலே இட்டுக்கட்டப்பட்ட அவதூறு செய்தி என்பது நபி அவர்களுக்கு ஒரு மிக பெரும் சோதனையாக அமைந்தது. அது மாத்திரமல்ல, நபியுடைய உம்மத்துக்கும் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் இந்த அவதூறு செய்தி ஒரு சோதனையாகத்தான் இருக்கிறது. இதன் மூலமாக சிலர்கள் உயர்த்தப்படுவார்கள், இன்னும் சிலரோ தாழ்த்தப்படுவார்கள். கஷ்டத்துக்கு பின்னால் விடுதலை இருக்கிறது. முஃமினை பொறுத்தவரையிலே பொறுமை காப்பான் என்றால் அவனுக்கு எல்லா நிலைகளிலும் நன்மை கிடைக்கும் என்பதை ஆயிஷா நாயகியுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, லா தஹ்சபூஹு ஷர்ரன் லகும், இவ்வாறாக ஏற்படக்கூடிய சோதனைகள் உங்களுக்கு கெடுதியாக நீங்கள் எண்ண வேண்டாம். வல் ஹுவ கைருல் லகும், அது உங்களுக்கு நன்மையானதுதான் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆயிஷா நாயகியுடைய இந்த சோதனையின் முடிவிலே அல்லாஹ்வின் மூலமாக பரிசுத்தப்படுத்தப்பட்ட செய்தி என்பது மிகவும் சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. ஆயிஷா நாயகியை பொறுத்தவரையிலே உணவு வகையிலே மிகவும் ஃபரீத் என்ற உணவு மிகவும் பிரதானமான சிறப்பான உணவாக இருக்கிறது. அதே போன்றுதான் பெண்களுக்கு மத்தியிலே ஆயிஷா நாயகி சிறப்பாக இருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் அவருடைய சிறப்பை பற்றி கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா நாயகி மதிநுட்பம் மிக்கவராக, நல்ல மரணமிடக்கூடியவராக, விசாலமான அறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் குலஃபா ராஷிதீன்களை விட அதிகமான ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குலஃபா ராஷிதீன்களை பொறுத்தவரையிலே ஆட்சி அதிகாரங்களிலே மக்களுடைய வேலைப்படுகளில் இருந்ததன் காரணமாக இவ்வாறான ஹதீஸ்களை அதிகமாக அறிவிப்பதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. 4 ஒரு பகுதி, அதாவது மார்க்கம் சார்ந்த, சட்டம் சார்ந்த ஹதீஸ்களை ஆயிஷா நாயகர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், சமுதாயத்திலே ஆயிஷா நாயகியை போன்று வேறு யாரும் இருக்கவில்லை. அவருடைய மரண சக்தி, அவருடைய அறிவாற்றல், அவருடைய பேச்சு திறன், அவருடைய புத்தி, இவ்வாறாக மிகவும் உயர்ந்த பெண்ணாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த காலத்திலே இருந்த பெண்களுக்கு மத்தியிலே நுட்பத்திலும் அறிவிலும் மேன்மையானவராக முன்னோங்கி இருந்தார்கள் ஆயிஷா நாயகி அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க சட்டத்திலே விளக்கத்தை கொடுத்தான், கவியிலே மரணமிடக்கூடிய தன்மையை கொடுத்தான், மார்க்கம் சார்ந்த சட்டங்களிலே ஒரு விசாலமான புரிதலை ஆயிஷா நாயகி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருந்தான். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஆயிஷா நாயகி அவர்களை நேசிப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷமான ஈமானுடன் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய இந்த பரிசுத்த தன்மை எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகளிடத்திலே கேட்கிறார்கள், ஐ புனையா, எனது அருமை மகளே, நீ நான் விரும்பக்கூடிய ஒருவரை நீ விரும்ப மாட்டாயா என்று கூறிவிட்டு, ஆம் சொல்லுங்கள் தந்தையே என்று கூறிய போது, நான் ஆயிஷாவை நேசிக்கிறேன், நீ அவரையும் விரும்புவாயாக என்று
அருமை மகளுக்கு அவர்கள் கட்டளையிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் கடைசி நேரத்திலே மரண தருவாயிலே இருக்கின்ற போது ஆயிஷா நாயகியுடைய நெஞ்சிலே தான் சாய்ந்தவர்களாக, ஆயிஷா நாயகியுடைய வீட்டிலே தான் அவர்கள் மரணிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆயிஷா நாயகி உலகத்திலும் மனைவியாக இருந்தது போன்று மறுமையிலும் சுவர்க்கத்திலும் நபி அவர்களுக்கு மனைவியாக இருக்க போகிறார்கள். இதனை விட என்ன பெருமை வேண்டும், என்ன சிறப்பு வேண்டும் சகோதரர்களே, அன்பார்ந்தர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே. எனவே இப்பேற்பட்ட அவதூறு செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட அனாமோதய செய்திகள் வரும்போது, மானம் விடயத்திலே வருகின்ற போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தர்களே, பொதுவாக மீன்களை பற்றி ஏதாவது செய்திகள் வருகின்ற போது அவர்களை பற்றி நல்ல விடயங்களை பற்றித்தான் நாம் கூற வேண்டும். அவர்கள் கெட்ட விடயங்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே தான் நாம் இருக்க வேண்டுமே அல்லாமல், செய்திகள் வந்தவுடன் உடனடியாக அதனை உண்மைப்படுத்தி மக்கள் மன்றத்திலே பரவச் செய்து அவர்களை கேவலப்படுத்துவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆயிஷா நாயகுடைய சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாதம் வஹி தடுக்கப்பட்டது, அவ்வளவு காலம் பொறுமையாக இருந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டினார்கள். எனவே முஃமின்களை பற்றிய அவதூறு செய்திகள், மானம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வரும்போது நாம் நல்லவற்றை தான் எண்ண வேண்டும். அடுத்ததாக, இவ்வாறு செய்திகள் நமது காதுக்கு எட்டிவிட்டாலும் கூட அவைகளை பற்றி பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும். தெளிவு வரும் வரைக்கும் நாம் எதனையும் பேசிவிடக் கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த ஆயிஷா நாயகியுடைய சம்பவம் நமக்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய அதாவது பத்தினித்தனத்தை பற்றி நபி அவர்கள் கேட்கின்ற போது அவர்களை பற்றி கூறுகின்றார்கள். அதாவது அருமை மனைவி, இன்னும் ஒரு மனைவி கூறுகிறார்கள், நான் எனது காதையும் பார்வையை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். நான் ஆயிஷா நாயகியை பற்றி கேட்கக்கூடிய செய்திகள் நல்லவற்றை தவிர வேறொன்றையும் நான் பார்க்கவில்லை, வேறொரு செய்தியையும் கேட்கவில்லை என்று கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, யார் தனது செவிப்புலனையும் நாவையும் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, முஸ்லிம்களுடைய மானம் விடயத்திலே தன்னுடைய அதாவது செவிப்புலனையும் நாவையும் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உள்ளத்தை சாந்தமானதாகவும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு சொல்லப்பட்ட செய்தி நமக்கு இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் ஒரு படிப்பினையாக, பாடமாக இருக்க வேண்டும். எனவே அனாமோதிய செய்திகள், மானம் சம்பந்தப்பட்ட செய்திகள் நமக்கு சர்வசாதாரணமாக இலவசமாக நமக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களாக வந்து சேர்கின்றது. எனவே மிகவும் கவனமாக, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் முஃமின்களை பற்றி நல்லதைத்தான் எண்ண வேண்டும். அவ்வாறு செய்திகள் வந்துவிட்டாலும் வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும், தெளிவுகள் வரும் வரை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுடைய மானம் விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கூறியிருக்கிறதோ அந்த வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி முஸ்லிம்களுடைய மானம் விடயத்திலே எந்த அளவும் கை வைத்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமான முறையிலே முஸ்லிம்களுடைய மானத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் கூறியிருக்கிறார்களோ அந்த வகையிலே நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.